திண்டுக்கல்லில் வாலிபர் தன்னுடன் பழகி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தல் செய்து பணமும் ஏமாற்றியதாக சென்னையை சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையை சேர்ந்தவர் ஐடி பெண் ஊழியர் சிவதுர்கா. இவருக்கு தாய் மற்றும் தந்தை இல்லாத நிலையில் விடுதியில் தங்கி பணியாற்றி வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் பயணித்தபோது திண்டுக்கல் நல்லாம்பட்டியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்ற வாலிபருடன் நட்பு ஏற்பட்டு பின்னர் அது காதலாக மாறியுள்ளது. இருவரும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதற்கிடையே சிவதுர்காவை நவநீத கிருஷ்ணன் திருமணம் செய்து கொள்வதாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் நவநீத கிருஷ்ணன் கேட்கும் போதெல்லாம் சிவதுர்கா லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வந்துள்ளார். இதுவரை ரூபாய் 9 லட்சம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். சிவதுர்கா திருமணம் பற்றி பேசும்போதெல்லாம் ஏதோ காரணங்களை கூறி சமாளித்து வந்த நவநீத கிருஷ்ணன் சில நாட்களுக்கு பிறகு சிவதுர்காவின் செல்போன் அழைப்பை துண்டித்துள்ளார். இதனால் சிவதுர்கா நவநீத கிருஷ்ணனின் பெற்றோரிடம் பேசவே முதலில் அவர்கள் திருமணம் செய்து வைப்பதாக கூறிய நிலையில் பிறகு அவர்களும் சிவதுர்காவை மிரட்ட ஆரம்பித்துள்ளனர். இதனையடுத்து நவநீத கிருஷ்ணன் குறித்து துர்கா விசாரணை மேற்கொண்டபோது பல பெண்களை இதுபோல நவநீத கிருஷ்ணன் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. இதனால் சிவதுர்கா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நவநீத கிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி பணத்தையும் மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நானும் நவநீத கிருஷ்ணன், அதாவது வாழக்காப்பட்டி நல்லம்பட்டி போஸ்ட்ல பகவதிங்கிறவங்க விஓவா இருக்காங்க. கோமதி அவங்களோட அம்மா பேரு, பகவதி அவங்களோட அப்பா பேரு. அவர் விஓவா இருக்காரு, அரசு அதிகாரியா இருக்காரு. அவரோட பையன் நவநீத கிருஷ்ணனும் நானும் கடந்த 2.5 வருஷமா லவ் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கே திண்டுக்கல்ல தான் நாங்கள் தங்குவோம், பழகுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷமா என்னை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருங்கிறது இப்போதான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் உண்மையாக என்னை லவ் பண்ணுறாருன்னு நினச்சி தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறப்போ தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவும் பேசியிருந்தாங்க, எங்கிட்ட மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, நவம்பர் 20 தான் கல்யாணம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் பேச போகிறப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆள் வச்சு கொலை பண்ணிடுவோம், இல்லைன்னா யாருக்காவது பணம் கொடுத்து நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணிடுவோம், அதனால வீட்டுக்கு வர வச்சுக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி நவநீத கிருஷ்ணன்ட்ட நான் பேசினப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நானும் நீனும் எடுத்துக்கிட்ட பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.